الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. ربنا زدنا علما. طيب، أيها الإخوة والأخوات، توقفنا في الدرس 13 وفي التمرين وفي القسم جيم، القسم الثالث في التمرين الثاني. طيب، நாங்கள் இரண்டாவது தம்ரீனில் இடையில நிறுத்திருக்கிறோம் தானே. அதுக்கு முன்னால ஒரு மொழியை படிக்கும் பொழுது எங்களுக்கு எது முக்கியம்? தியரி முக்கியமா, அந்த மொழியில பிராக்டிக்கல் முக்கியமா, நظري முக்கியமா, தத்பீக் العملي முக்கியமா? பிராக்டிக்கல் முக்கியம். தான் முக்கியம். தியரி முக்கியம் யாராவது சொன்னா நீங்க முதலாவது என்ன செய்யணும்னா, உங்களோட குழந்தைக்கு நீங்க தாய்மொழியில இதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். தாய்மொழியை படிக்கும் பொழுது நீங்க முதலாவது அவங்களுக்கு இலக்கணம் எல்லாம் படிச்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், நீங்க பிராக்டிக்கல் சொல்லிக் கொடுக்கணும். ஆனா அப்படி யாரும் செய்யறது இல்லை. முதலாவது அவங்களுக்கு அறிவுக்கு என்ன படுதுண்டா, முதலாவது அது விளங்காது. முதலாவது என்ன சொல்லிக் கொடுக்கணும்? முதலாவது சொற்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம சின்ன சின்ன வாக்கியங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யும், அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போற நேரத்துல தான் என்ன செய்யும், எல்லாம் அதுவும் பெரிய வகுப்புல தான் இலக்கணம் சொல்லிக் கொடுக்குறது. சின்ன வகுப்புல எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் ஆரம்பம். சரி, இப்ப நான் கண்ணால படிக்கிறது முக்கியமா, காதால படிக்கிறது முக்கியமா, அல்லது கண்ணால மட்டும்தான் நான் படிக்கணும், காதால படிக்க கூடாதா? காதாலதான் கேட்டு படிக்கணும். காதாலே நிறைய கேட்டு படிக்கணும். கண்ணால படிக்கிறது முக்கியம்னு சொன்னா முதலாவது வாசிக்கணும், எழுதணும். அது அப்படித்தான் நான் பழகிருக்கோம். கண்ணாலதான் அதிகமா படிக்கிறோம். அப்படி நம்ம பழக்கிறதுனால நம்ம காதால கேட்டு படிக்கிறத என்ன செஞ்சிருக்கிறோம், குறைச்சிருக்கிறோம். அதை நாங்க அரபு மொழியிலையும் அதே விஷயத்தை கையாண்டால், காதால கேட்காம கேட்டு படிக்கிறத கைவிட்டால் எங்களுக்கு மொழியில 2 ஆற்றல் குறையும். ஒன்று பேச்சாற்றல், அடுத்தது அந்த செவிமடுக்கிற ஆற்றல் இஸ்திமா. முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆற்றல் வந்து இஸ்திமா, செவிமடுத்தல், லிசனிங். 2வது தான் பேச்சு தானே, கலாம். 3வது கிராஅ, 4வது கிதாபா. 4 ஸ்கில்ஸ் இருக்கு எல்லா மொழியிலையும். அதுல நாங்க மிக முக்கியத்துவம் அடிப்படையில் இஸ்திமா தான் முதலாவது, 2வது தான் கலாம், 2வது கலாம், 3வது இஸ்திமாவும் கலாம்ன்றது நாங்கள் அந்த இஸ்திமான்றது கலாம்ங்கிறது அடிப்படையானது தான், ஒரு மொழியோட அடிப்படை. கிதாபா வாசித்தல் எழுதுதல் என்றது பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம். ரைட், நாங்க 2ஆம் மொழியை படிக்கும் பொழுது 4 ஸ்கில்ஸையும் ஒரே அளவாக செய்யலாம், படிக்கணும். அது பிரச்சனை இல்லை. أشر إلى الأسماء الآتية باسم إشارة للبعيد. ذلك تلك أولئك. அதாவது ذلك تلك أولئك என்றதெல்லாம் இஸ்முல் இஷாரா. ஒவ்வொன்றுமே இஸ்மு இஷாரா, சுட்டி காட்டக்கூடிய பெயர். ஆனா லில் கரீப் இல்லை, லில் பஈத், தூரத்தில் உள்ள ஒன்றை சுட்டி காட்டுறது தான் ذلك تلك أولئك. இது நாங்க ஏற்கனவே இப்ப பார்த்தோம் பாடத்துல. ரைட், இந்த இடைவெளிகள்ல பொருத்தமான இஸ்முல் இஷாரா லில் பஈத்ல இஸ்முல் இஷாரா லில் பஈத நீங்க பயன்படுத்தணும். ரைட், طيب. முதலாவது نزيرة أستاذ. نعم تفضلي. ذلك طالب. نعم ذلك طالب. الثاني رندا ياركم சொல்லலாம். نعم فاطمة. أولئك تجار.
ஏன் ஃபாத்திமா ஃபர்வீன் நான் நீங்க ஏன் சொல்றீங்க? அதுக்கு முன்னா நான் ஒரு சிஸ்டர் தானே சொல்ல சொன்னேன். உங்களுக்கு கேட்கலையா நான் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க உஸ்தாத். ஈமான். ம் طيب أولئك تجار أولئك تجار ذلك طالب أولئك تجار تاجر تجار طيب تاجر بيافاري تجار طيب فاطمة فري مناذب أولئك جري. مدرسات. أولئك مدرسات அப்ப நான் முன்னதாக இருந்தாலும் உலாய்க்க தான், முதக்கராக இருந்தாலும் முதக்கராக இருந்தாலும் உலாய்க்க தானே. أولئك تجار أولئك مدرسات أولئك تجار أولئك مدرسات مدرسة تلك مدرسة أولئك مدرسات ذلك تاجر أولئك تجار طيب அடுத்தது யாரு? فريدة. نعم فريدة. تلك طبيبة جديدة. نعم تلك طبيبة جديدة تلك طبيبة جديدة تلك طبيبة جديدة طبيبة طيب جديدة طبيبة جديدة طيب خامس خديجة. جنوبة அடுத்து خديجة. أولئك أمهات الطالبات. نعم أحسنتي. أولئك أمهات الطالبات أمهات الطالبات تلك أم الطالبة நாங்கள் பாடத்தில் பார்த்த மாதிரி ஒருத்தராக இருந்தால் تلك أم الطالبة இங்கே أولئك أمهات الطالبات أولئك أمهات الطالبات نعم அடுத்த خديجة. نعم أولئك آباء الطلاب. نعم أولئك آباء الطلاب قرطرا يرندا ذلك أبو الطالب ذلك أبو الطالب சொல்லிப்போம் தனி طالبுடைய அபு ذلك أبو الطالب பல பேர் இருக்காங்க. أولئك آباء الطلاب أولئك آباء الطلاب نعم அடுத்த யாரு? أذان بنو. نعم بنو. ذلك فلاح. نعم ذلك فلاح ذلك فلاح ذلك مزارع فلاح مزارع نعم ذلك فلاح ذلك فلاح فلاح ஒருத்தர் தூரத்துல இருக்காரு. அப்ப அதோட சுட்டி காட்டும் பொழுது ذلك فلاح ذلك فلاح نعم அடுத்த யார்? ظافر. نعم جرينا. ظافر. نعم ظافر تفضل. تلك أم محمد. نعم تلك أم محمد تلك أم محمد محمد أمة تلك أم محمد تلك أم محمد تلك أم محمد نعم سيستر. نعم تفضلي. ذلك صديقي. نعم ذلك صديقي ذلك صديقي 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 ذلك صديقي نعم أردال يا رأي. فاطمة. نعم تفضلي. أولئك أخواتي. نعم أولئك أخواتي أخت أخوات أخت أخوات இப்போ நாங்கள் என்னுடையன்னு சொல்லிக்கிறோம் தானே. உலாய்க அஹவாதி தில்க உஹ்தி ஒருத்தராக இருந்தால் ஒரு என்னுடைய சிஸ்டர் அங்கே தூரத்தில் இருக்குன்னா என்ன சொல்வேன்? தில்க உஹ்தி அவள் சுட்டி காட்டி தில்க உஹ்தி. என்ன பல சகோதரிகள் அங்க இருக்காங்கண்டா சிஸ்டர்ஸ் இருக்காங்கண்டா உலாய்க
أخواتي أولئك أخواتي تلك أختي أولئك أخواتي نعم betul محمد نعم أولئك تفضل إخوتي نعم أولئك إخوتي ஒருத்தரா இருந்தா ذلك أخي ذلك أخي அங்க இருக்கார் அவரை சுட்டி காட்டி ذلك أخي நிறைய என்னுடைய பிரதர்ஸ் இருக்காங்க அங்க என்ன சொல்வேன் أولئك إخوتي أولئك إخوتي ذلك أخي أولئك إخوتي نعم طيب هاتي جمع الكلمات الآتية என்ன செய்யணும் இந்த கலிமாக்களுக்குரிய ஜம் நீங்க கொடுக்கணும் ப்ளூரல் பன்மை கொடுக்கணும் யார் வாரீங்க ஜம் முதலாவது طاهرة خديجة جنبا طاهرة أم أمهات أم أمهات جنوبا رنداவது الثاني أب آباء أب آباء أب آباء أب آباء طيب الثالث من لافر امرأة نساء امرأة نساء امرأة نساء امرأة نساء نعم الرابع من يجيب يارب أمة عمات பேர் இல்ல சரி عمة عمات عمة عمات عمة عمات طيب அடுத்த யாரு ومن يجيب خديجة نعم تفضل ضعيف ضعاف ضعيف ضعاف ضعيف ضعاف ضعيف هيك ضعاف ضعيف ضعاف طيب ومن يجيب فاطمة فاطمة وزير وزراء وزير وزراء وزير وزراء طيب بخاري فاطمة بخاري هميرة هميرة أسماء اسم أسماء نعم اسم أسماء اسم اسم أسماء اسم أسماء نعم اسم أسماء نعم اسم أسماء نعم طيب اقرأ واكتب اقرأ واكتب اقرأ واكتب இதை நீங்க வாசிச்சுக்கணும் அதே மாதிரி எழுதணும் ரைட் யார் வாசிக்க வரீங்க முதலாவது فاطمة بخاري نعم فاطمة بخاري أصدقاء அடுத்தது أغنياء أصدقاء أغنياء أصدقاء أغنياء أصدقاء أغنياء طيب لافر அடுத்தது خديجة أقوياء أطباء أقوياء أطباء أقوياء أطباء خديجة فقراء زملاء فقراء زملاء ரைட் அடுத்த யார் வாசிக்கிறீங்க கடைசி ஜனபா هميرة وزراء علماء نعم وزراء علماء وزراء علماء இந்த கலிமாக்கள் எல்லாமே ஜம் இந்த கலிமாக்கள் எல்லாமே ஜம் பன்மை தெரியும் صديق جمع أصدقاء صديق أصدقاء غني أغنياء قوي أقوياء طبيب أطباء أطباء فقير فقراء زميل زملاء وزير وزراء عالم علماء ரைட் இந்த சொற்கள் எல்லாம் ஜம் இந்த சொற்கள் எல்லாம் தன்வீன் வரல
ஏன் தன்வீன் வரல? ஜம்ன்றதுனால இல்ல, தன்வீன் வரல. காரணம் கடைசிக்கு மேலதிகமாக அலிஃபும் ஹம்சாவும் வார சொற்களும் வந்து மம்னூம் மினஸ் சர்ஃப், மம்னூம் மினஸ் சர்ஃப், அதில் தன்வீன் வராது. அதுல தன்வீன் வராது. மேலதிகமான ஹம்சாவும் மேலதிகமான அலிஃபும் வரக்கூடிய சொற்கள். சரியா? மேலதிகமான ஹம்சாவும் மேலதிகமான அலிஃபும் வரக்கூடிய சொற்கள் அரபுல அதுல தன்வீன் என்ன செய்யாது? வரமாட்டாது. அதுக்கு நாங்க சொல்றோம் தன்வீன் வராத சொல்லுக்கு என்ன சொல்றோம்? மம்னூஉன் மினஸ் ஸர்ஃபி, மம்னூஉன் மினஸ் ஸர்ஃபி, மம்னூஉன் மினஸ் ஸர்ஃபி. ரைட், இதுதான் நாங்க அந்த சொல்லுக்கு சொல்லுவோம். ரைட். யாரு இந்த இங்க கடைசியில பாருங்க ஃபகீருன் இருக்கிறதுல மேலதிகமாக என்ன வந்து ஹம்சா உண்டும் ஒரு அலிஃப் உண்டும் ஹம்சா வந்து தானே. ஃபகீருன், ஃபகீருன் என்றது மேலதிகமாக ஒரு அலிஃப் உண்டும் ஹம்சா வந்து. ஃபுகராஉ, வஸீருன், ராவோட முஃப்ரதுல முடியுது தானே, ராவோட முடிஞ்சு. இங்க மேலதிகமா என்ன வந்திருக்கின்றா ஒரு அலிஃப் உண்டும் ஹம்சா உண்டு வந்து. இப்படி வரக்கூடிய சொற்கள் வந்து மம்னூஉன் மினஸ் ஸர்ஃப், மம்னூஉன் மினஸ் ஸர்ஃப். சரி. கவியுன் முஃப்ரதுல பாருங்க, கவியுன் யாவோட முடிச்சு. மேலதிகமா அலிஃபும் ஹம்சாவும் மேலதிகமானது. அந்த அடிப்படை சொல்லுல இல்ல, அடிப்படை அந்த சொல்லுல இந்த அலிஃபும் ஹம்சாவும் இல்ல. ரைட். உலமாவும் அப்படித்தான், இல்மன்லின் தான் உலமா வந்து தானே. ஆலிம் மீமோட முடிச்சு மேலதிகமா அலிஃப் உண்டும் ஹம்சா வந்து. இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள்ல என்ன நாங்க மம்னூம் மினஸ் ஸர்ஃப், தன்வீன் கடைசியில வராது, தன்வீன் கடைசியில என்ன செய்யாது? வராது. சரியா? இதெல்லாம் மேலதிகமானது. அஸ்மாவுன்ல வரும், அதுக்கு வேற சட்டம் இருக்கின்ற, அது வந்து மேலதிகமானது இல்லை. அது நாம விவரமாக சொன்னா இந்த நிலையில உங்களுக்கு அது புரியாது. அதனால இன்ஷால்லா நாங்க அது இப்போ பார்க்கலாம். ரைட். இப்போதைக்கு நீங்க இப்படி என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இந்த மாதிரி கடைசியில அலிஃபும் ஹம்சாவும் மேலதிகமாக வரக்கூடிய சொற்கள்ல என்ன செய்யாது? அது மம்னூஉன் மினஸ் ஸர்ஃப், மம்னூஉன் மினஸ் ஸர்ஃபி. طيب. أسماء الإشارة للبعيد، أسماء الإشارة للبعيد. هل தெரியும் أسماء الإشارة للقريب நாம பார்த்தோம் தானே. هذا هذه هؤلاء. பஈதுக்கு தூரத்தில் உள்ளதை நாம சுட்டி காட்டும் பொழுது என்ன பயன்படுத்துவோம்? ذلك பயன்படுத்துவோம். எப்ப ذلك பயன்படுத்துவோம்? முதக்கராக இருந்தால், ஆண்பாலாக இருந்தால், முஃப்ரதாக இருந்தால் ذلك தானே. முஃப்ரதாகவும் இருந்து முதக்கராகவும் இருந்தால் ذلك طالب، ذلك طالب. طيب. முஅன்னதாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? முஅன்னஸ் முஃப்ரதாக இருந்தால் تلك என்ன சொல்லுவோம்? تلك طالبة، ذلك طالب، تلك طالبة، ذلك طالب، تلك طالبة. ரைட். முதக்கராகவும் ஜம்ஆகவும் இருந்தால், முதக்கராகவும் ஜம்ஆகவும் இருந்தால் என்ன சொல்லுவோம்? உலாயிக என்று சொல்லுவோம். உலாயிக துல்லாபுன். அதே மாதிரிதான் முஅன்னஸாகவும் ஜம்ஆகவும் இருந்தால், முதக்கர் முஅன்னஸ் இடையில வித்தியாசம் இல்லை. ஜம்ல பன்மையில ரெண்டுமே உலாயிக்க தான். உலாயிக துல்லாபுன், உலாயிக தாலிபாத்துன், உலாயிக துல்லாபுன், உலாயிக தாலிபாத்துன், உலாயிக துல்லாபுன், உலாயிக தாலிபாத்துன், உலாயிக துல்லாபுன், உலாயிக தாலிபாத்துன். அதே மாதிரி நாங்க படிச்சோம் முஹம்மதுன், ஒருத்தர் ஒரு ஆள் தானே. அப்ப நான் என்ன சொல்லுவோம்? முஹம்மதுன் தஹப, முஹம்மதுன் தஹப, முஹம்மத் போனான். முஹம்மதுன் தஹப. பெண்ணாக இருந்தா என்ன சொல்லுவோம்? மரியமு, மரியமு ஒரு பெண், மரியம் ஒரு பெண் தானே. மரியமு. தஹபன்னு சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுவோம்? தஹபத். தஹபத் என்ற இந்த தா தான் முஅன்னதுக்கு அடையாளம், பெண்ன்றதுக்குரிய அடையாளம். மரியமு தஹபத், முஹம்மதுன் தஹப. அப்ப தஹப தஹபத் ஒரு ஆணா இருந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? தஹப போனான் தானே. முஹம்மதுன் தஹப, மரியமு தஹபத், மரியமு தஹபத். இந்த தஹபன்றது வினை சொல். தஹபங்கிறது ஒரு
வினைச்சொல். வினைச்சொல்லுன்னா செயல். போனான் காலத்தை குறிக்கும். இங்க இறந்த காலத்தை குறிக்குது. வினைச்சொல்லுண்டா என்ன? வினையையும் காலத்தையும் குறிக்கும், செயலையும் காலத்தையும் குறிக்கும். போனான் நடந்து முடிந்தது. போவான் நீங்க படிவீங்க பரவாயில்ல தானே, போவான். அப்ப முஹம்மதுன் என்றது ஒரு பெயர் சொல் தானே. முஹம்மதுன் என்றது ஒரு இஸ்ம், ஒரு பெயர் சொல். இஸ்ம் என்றா பெயர் சொல். ذهب என்றது ஒரு ஃபியல். ஃபியல் என்றால் ஒரு வினைச்சொல். ரைட் ரைட். அப்ப முஹம்மதுன் ذهب, முஹம்மத் போனான் என்று சொல்றது இப்படிதான் நாம சொல்லுவோம். முஹம்மதுன் ذهب. மரியமாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் மரியமு ஃபாத்திமத்து என்று சொன்ன வந்தால் என்ன சொல்லுவோம்? ذهبت. முஹம்மதுன் ذهب, மரியமு ذهبت. மரியமு ذهبت. நடந்து முடிஞ்சது, இறந்த காலம். போனான் போனால். அப்ப நான் போனான் என்றதுக்கு ذهب என்று சொல்லுவோம். போனால் சொல்றதுக்கு ذهبت. முஹம்மதுன் ذهب, மரியமு ذهبت. மரியமு ذهبت. طيب நிறைய பேர் இருக்காங்க. முஹம்மதுன் வஹாமிதுன் வஅலியுன், பல பேர் இருக்கிறாங்க. முஹம்மதுன் வஹாமிதுன் வஅலியுன். முஹம்மத், ஹாமித், அலி, மூன்று பேர் தானே. முஹம்மதுன் வஹாமிதுன் வஅலியுன் என்ன சொல்லுவோம்? ذهبன்னு சொல்லுவோமா? இல்ல. என்ன சொல்லுவோம் என்றால் ذهبு என்று சொல்லுவோம். ذهبு அவர்கள் போனார்கள். அப்ப பன்மையை குறிக்கிறதுக்கு நாங்க வாவு கொண்டு வருவோம். பன்மையை குறிக்கிறதுக்கு பல பேர், அவர்கள் தானே போனார்கள். ذهبன்னு சொன்னா ஒருத்தன் போனான். ذهبு என்றால் போனார்கள். ذهبு என்றால் போனார்கள். இந்த வாவு ஒரு தமீர், ஒரு பிரதிப்பெயர் சொல். அவர்கள் என்றதை குறிக்கும். அவர்கள் போனார்கள். முஹம்மதுன் வஹாமிதுன் வஅலியுன் ذهبு. முஹம்மதுன் வஹாமிதுன் வஅலியுன் ذهبு. ரைட். இந்த அலிஃப்ன்றது சும்மா ஒரு மேலதிகமா நான் மொழிகிறது இல்லை. ذهبு என்றதுல பின்னால் ஒரு அலிஃப் போட்டிக்கிறோமே, அது ஒரு அடையாளத்துக்கு போட்டிக்கிறோம். ஒரு அடையாளத்துக்கு தான் போட்டிக்கிறோம். இது மாதியான ஃபியல். மாதியான ஃபியல் என்றதுக்குரிய அடையாளம். மாதியான ஃபியல்ல பன்மை என்றதுக்குரிய அடையாளமாகத்தான் இது அலிஃப் போட்டிக்கிறோம். அது மொழிகிறது இல்லை, அது ஒரு சும்மா மேலதிகமானது. அது மொழியோ மேல அந்த இடத்துல. ذهبு முஹம்மதுன் வஹாமிதுன் வஅலியுன் ذهبு. வாவ் வார இடத்துல எல்லாத்துலயும் அலிஃப் வரும் இல்லை. இந்த இடத்துல மாதியான ஃபியல்ல பன்மையான வரும் பொழுது, ஜம்மாக வரும் பொழுது என்ன வரும்? இந்த மாதிரி அலிஃப் வரும். அதாவது காயிப் வடர்க்கையில ஜம்மாக வரும் பொழுது முதக்கர்ல இந்த அலிஃப் வரும். ذهبு. சரியா? முஹம்மதுன் வஹாமிதுன் வஅலியுன் ذهبு. ذهبன்னு சொல்லக்கூடாது, பல பேர் இருக்கிறதுனால ذهبு. ரைட். பெண்கள் பலர் இருக்காங்க. மரியமு வஆமினத்து வஃபாத்திமத்து. இவங்க எல்லாருக்கும் நாங்க ذهبتன்னு சொல்றோம்ல, இவங்க எல்லாரையும் கூட்டி நாங்க என்ன சொல்ல முடியாது? ذهبன. இவர்கள் ذهبன. மரியமு வஆமினத்து வஃபாத்திமத்து ذهبன போனார்கள் என்று சொல்றத இப்படிதான் நாம சொல்றோம். ذهبன. அப்ப ஒருத்தரா இருந்தால் மரியமு ذهبت, மரியமு வஆமினத்து வஃபாத்திமத்து ذهبன. மரியமு வஆமினத்து வஃபாத்திமத்து ذهبன. முஹம்மதுன் வஹாமிதுன் வஅலியுன் ذهبு. முஹம்மதுன் வஹாமிதுன் வஅலியுன் ذهبு. طيب. الكلمات الجديدة. புதிய சொற்கள். طيب. ضعيف. என்ன ضعيف என்றால்? பலவீனமான. ضيف என்றால் தான் விருந்தாளி. ضيف ஐன் இல்லாம வரும். ضيف. ضيف என்றால் தான் விருந்தாளி தானே. இது ضعيف பலவீனமானவர். வீக். ضعيف ضعيفة. هذا مؤنث ضعيفة. هذا ضعيف وهذه ضعيفة وهذه ضعيفة. هذا طالب ضعيف وهذه طالبة ضعيفة. هؤلاء طلاب ضعاف. هؤلاء طالبات
ضعافٌ. அப்ப ضعيفٌ ضعيفة. இது ரெண்டு டைம் ஜம்உ என்னென்றால் ضعاف. ضعيف ضعيفة ரெண்டு டைம் ஜம்உ ضعاف ضعاف. طيب அடுத்தது உம்முன். எல்லாருக்கும் தெரியும் உம்முன். உம்முன் அது ஜம் என்ன? ஜீம் ஜீம் எதுக்கு அடையாளம்? ஜம்ன்றதுக்கு அடையாளமா? உம்மஹாத்துன். உம்முன் உம்மாத்துன் சொல்றல. உம்மஹாத்துன் உம்முன் உம்மஹாத்துன் உம்முன் உம்மஹாத்துன் உம்முன் உம்மஹாத்துன். طيب أبن 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 آباء أبن آباء أبن آباء آباء أبن آباء. قوي قوي أقوياء قوي. ضعيفுக்கு மாற்றம் தான். ضعيفுட எதிர்ச்சொல் தான் கவி. ضعيفுட எதிர்ச்சொல் தான் கவியுன் தானே. கவியுட ஜம் என்னென்றால் أقوياء قوي أقوياء قوي أقوياء قوي أقوياء. عالم எல்லாருக்கும் தெரியும் عالم பயன்பாட்டுள்ள சொல். عالم. علماء عالم جمعنا علماء عالم علماء. قوي أقوياء عالم علماء قوي أقوياء. طيب إلى கேள்வி அவங்களுக்கு கேட்கலாம். طيب உஸ்தாத், இதுல கேள்வி என்ன? இந்த கலிமாத்துல் ஜதீதத்துன்னு இருக்குல்ல, புதிய வார்த்தைகள் தானே வரும். அதுல ஜுதுது போடக்கூடாதா? ஜதீதத்துன்னு தான் வருமா? அது ஜதீதத்து. ஏண்டா ஜுதுதன்றது வந்து நாங்க உயர்திணைக்கு தான் அதை பயன்படுத்தலாம். உயர்திணையில பன்மையாக இருந்தால் ஜுதுத், அயர்திணையில பன்மையாக இருந்தால் அது முன்னஸாக பயன்படுத்தும். ஒருமையாக பிரச்சனை இல்லை. அல் கலிமாத்துல் ஜதீதா அல் கலிமாத்துல் ஜதீதா. அப்ப புதிய மாணவிகள் என்று சொல்லும் பொழுது அவங்க உயர்திணை தானே, அவங்க வந்து பகுத்தறிவுள்ளவர்கள். அப்ப என்ன சொல்லுவீங்க? அத்தாலிபாத்துல் ஜுதுது அத்தாலிபாத்துல் ஜுதுது. இது வந்து கலிமாத்ன்றது வந்து அஹ்ரினை. அதனால அல் கலிமாத்துல் ஜதீதத்துன்னு சொன்னா சரி. கலிமாத்துல் ஜதீதத்து. அதே மாதிரி அல் குதுபுல் ஜதீதத்து, புதிய புத்தகங்கள், அதுவும் அப்படித்தான். அல் குதுபுல் ஜதீதத்து அல் குதுபுல் ஜுதுதுன்னு சொல்ல தேவையில்ல. அல் குதுபுல் ஜதீதத்து அல் கலிமாத்துல் ஜதீதத்து. அடுத்தது சொல்லுங்க. கவியனுக்கு முஅன்னஸ் கவியத்துனா? கவியத்துன். نعم. الدرس الرابع عشر الدرس الرابع عشر الدرس الرابع عشر 14வது பாடம். الدرس الرابع عشر. இங்க பாடத்துல ஒரு ஹிவார். யார் இந்த ஹிவார்ல கலந்து கொள்றாங்க? ஃபித்தியா. ஃபித்தியா ஃபதா அல் ஃபதா அல் ஃபதா அட ஜமுதான் ஃபித்தியா அல் ஃபித்தியா. ஃபதாண்டா தெரியும், ஆண்பால் முதக்கர் தானே. அல் ஃபதா அல் ஃபித்தியா அதுல ஜம்மு வாலிபர்கள். அடுத்தது யாரு? ஹாமித். அடுத்தது யாரு? அஹதுல் ஃபித்தியா, வாலிபர்கள் ஒருவர். அஹதுல் ஃபித்தியத்தி, வாலிபர்கள் ஒருவர் இங்க பேசுறான். ரைட். அஹதுஹும் என்றா அவர்களில் ஒருவர், அப்படி என்றாலும் அந்த வாலிபர்கள் அவர்களில் ஒருவர். சரி, ரைட். இப்ப நாங்க என்ன செய்றாங்கன்னு பார்ப்போம். ரைட். முதலாவது யாருக்கு பிழை இல்லாம இந்த இதை வாசிக்க தெரியும்? ரைட், நானே வாசிக்கிறேனே, அப்புறம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் وعليكم السلام وعليكم السلام ورحمة الله
وعليكم السلام ورحمة الله وبركاته وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته. نعم. உஸ்தாத், نعم. நம்ம வழக்கத்துல சொல்லும் போது அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றமே, அப்படி சொல்லக்கூடாதோ? அப்ப அலைக்கும் அஸ்ஸலாம் தான் சொல்லணுமா? மீமுக்கு மேல துமா பட்டு தான் சொல்லணுமா? ஆமாம். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க நிறுத்திட்டீங்கண்டா வலைக்கும் அஸ்ஸலாம் என்று நிறுத்தலாம். அரபு மொழியில என்ன ஹரக்கத் இருந்தாலும் நீங்க நிறுத்துற இடத்துல வலைக்கும் அஸ்ஸலாம் என்று நிறுத்தலாம். இல்ல நீங்க பின்னால வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சேர்த்து சொல்றதா இருந்தா வலைக்கும் அஸ்ஸலாமு என்று சொல்லணும். வலைக்கும் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வபரகாத்து. துஹு இல்ல துஹ் வபரகாத்து நிறுத்தும் பொழுது துஹ் தானே. சுக்குன்ல தானே நிறுத்துவோம் நாங்க குர்ஆன் ஓதுனா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன என்று சொல்றோம்ல, ஆலமீன் நிறுத்தும். நாங்க இங்க படிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த என்ன செய்யறோம், கடைசி ஹரக்கத்தை வெளிப்படுத்துறோம். ஆனா நீங்க பேசும் பொழுது கடைசி ஹரக்கத்தை வெளிப்படுத்த தேவையில்லை. ஜும்லாட வாக்கியத்துல கடைசி. ஆனா ஆரம்பத்துல இடையில வர்றதுல எல்லாம் கடைசி ஹரக்கத்தை நீங்க வெளிப்படுத்தும். சொல்லுடைய கடைசி ஹரக்கத்தை வெளிப்படுத்தும். ஆனா வாக்கியத்துல கடைசியில ஒரு சொல் வந்திருந்தா அங்க அந்த சொல்லுடைய கடைசி ஹரக்கத்தை நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. சுக்குன்ல தான் நீங்க நிறுத்தும் தானே. சுக்குன்ல தான் நீங்க நிறுத்தும். அதான் முறை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மீனன்னு சொல்லலாம். மீனன்னு தான் இருக்கு தானே. ரப்பில் ஆலமீன் தான் நிறுத்துறோம். அர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றல தானே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீமி சொல்றல. என்ன எப்படி சொல்லுவாங்க? அர் ரஹ்மானிர் ரஹீம் ரஹீமி தான் இருக்கு தானே. மாலிகி யௌமித்தீன் யௌமித்தீன் நிறுத்துறோம். எப்படி இருக்கு? யௌமித்தீனி என்று அப்படியே சொல்ற தீன் என்று நிறுத்துறீங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனு என்று எப்படி நிறுத்துறீங்க? நஸ்தஈன் சுக்குன்ல நிறுத்துறீங்க. அதே மாதிரி ஒரு சொல்லோட கடைசிய நாங்க ஒரு சொல்லோட கடைசி எங்க இருந்தால் வாக்கியத்துல கடைசியில இருந்தா நாங்க சுக்குன்ல நிறுத்தணும். சுக்குன்ல நிறுத்தோம். நாங்க படிக்கிறதுக்காக இந்த புத்தகத்துல இந்த முதல் புத்தகத்துல என்ன செய்வோம்டா கடைசி ஹரக்கத்தெல்லாம் வெளிப்படுத்துவோம். எதுக்கு? எங்களுக்கு விளங்குறதுக்காண்டி. உதாரணமா மினல் மத்தாரி என்று நான் கடைசி வெளிப்படுத்துறோம்டா மின் வந்தா ஜெர்ரு செய்யணும் அப்படி என்று நாங்க படிச்சுக்கிறோம். அது சரியா மாணவர்கள் பெற்று பண்றாங்களா? மின் வந்தா ஜெர்ரு செய்யப்படுதா என்று தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டிதான் நாங்க இங்க வெளிப்படுத்த சொல்றோமே தவிர நீங்க இயல்புல பேசும் பொழுது அதை வெளிப்படுத்தாம மினல் மத்தார் சொல்லணும். கரீபுன் அதை வெளிப்படுத்தணும். ஏன்னா அது இடையில வருது. இடையில வரச்சுல வெளிப்படுத்துவீங்க தானே. பைத்துனல் ஜதீது கரீபன் சொல்லக்கூடாது. இடையில வாரத்தை வெளிப்படுத்தணும். பைத்துனல் ஜதீது கரீபுன் மினல் மத்தார். மத்தார்ல இருக்கிற கஸ்ரா வெளிப்படுத்த தேவையில்லை. ஆனா இங்க நாங்க பாடத்துல உங்களுக்கு சொல்லுவோம் வெளிப்படுத்துங்கன்னு படிக்கிறதுக்காக வேண்டி. நீங்க மீன் வந்தா ஜெரு செய்றீங்களான்னு பாக்குறதுக்காக வேண்டி. சரியா? ரைட் ரைட். அப்ப வாலிபர்கள் சலாம் சொல்றாங்க ஹாமிதுக்கு. ஹாமித் என்ன சொல்றாரு? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஹதுல் ஃபித்யா வாலிபர்கள் ஒருவர் என்ன சொல்றார்? கைஃப ஹாலுக யா அம்மி. கைஃப ஹாலுக யா அம்மி. طيب அப்ப அம்மன்னா உங்களுக்கு தெரியும். அஹுல் அப் அப்ட அஹ்தனம் அஹுல் அப். யா அம்மி. அப்ப இந்த வாலிபர்களுக்கு ஹாமித் யாரு? அம்மு தானே. கைஃப ஹாலுக யா அம்மி. கைஃப ஹாலுக யா அம்மி. ஹாமித் என்ன சொல்றார்? அன பிகைரின் வல்ஹம்துலில்லாஹ். அன பிகைரின் வல்ஹம்துலில்லாஹி. அன பிகைரின் வல்ஹம்துலில்லாஹ். கைஃப ஹாலுக்கும். பாருங்க அவரு ஹாமித் எப்படி கேட்டாங்க? கைஃப ஹாலுக்க என்ற அவர் ஒருத்தர். இவர் ஹாமித் இவங்க எல்லார்ட்டையும் சேர்த்து எப்படி கேட்பாரு? கைஃப ஹாலுக்கன்னு ஒருத்தர்ட்ட கேட்கல, எல்லார்ட்டும் கேட்கணும். உங்களுடைய கேட்கணும் தானே. அப்ப கைஃப ஹாலுக்கும் கைஃப ஹாலுக்கும் கைஃப ஹாலுக்க என்றா ஒருத்தர் எங்களுக்கு முன்னிருந்தா அவனோட ஹால் எப்படின்னு கேட்கணும். பல பேர் இருக்காங்கண்டா கைஃப ஹாலுக்கும் உங்களுடைய ஹால் எப்படி? கைஃப ஹாலுக்கும். அப்ப கும் கண்டா முஃப்ரத் ஒருத்தர் ஒருமை உன்னுடைய. குமண்டா உங்களுடைய. கைஃப ஹாலுக்கும் கைஃப ஹாலுக்கும்.
من أنتم من أنتم طيب من மன்ன்றது ஒரு கேள்வி என்ன மன் உங்களுக்கு தெரியும் நம்ம பல முறை படிச்சுக்கோம் அந்தும் என்றது ஒரு தமீர் பிரதி பெயர் சொல் நீங்கள் யார் அந்தும் நீங்கள் அந்த ஒருத்தர் நீ அந்தும் நீங்கள் பல பேர் இருக்காங்க இப்ப அம்மி என்றது ஏன் அம்மின்னு சொல்லுவாங்கடா ஒரு மரியாதைக்காக வேண்டி அரபுல என்ன சொல்லுவாங்கடா அம்மின்னு சொல்லுவாங்க ஒருத்தரை பார்த்து அங்கர்ன்னு சொல்லுவாங்க என்னுடைய அம்மி என்னுடைய தந்தையுடைய நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து நான் என்ன சொல்றேன் என்னுடைய தந்தையின் சகோதரனை என்ன சொல்லணும் தானே யா அம்மி மரியாதைக்காக அப்படின்னு அங்கல்னு சொல்ற மாதிரி தானே அங்கிள் தானே அம்மி என்ற யா அம்மி என்னுடைய அம்மே தானே கைஃப ஹாலுக யா அம்மி أنا بخير والحمد لله كيف حالكم من أنتم من أنتم من أنتم அவங்க சொல்லுவாங்க அஹதுஹும் அவர்கள் ஒருத்தர் பதில் சொல்றாரு என்ன நஹ்னு அனாண்டா நான் உங்களுக்கு தெரியும் தானே ஒருத்தர் முன்னிலே தண்ணிலே குறிக்கிறேன் நான் என்றதான இங்க அன பிஹைரன்னு சொன்னாரு நான் நல்லவன் இப்ப இவங்க பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் பத்தியும் அவர் ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாரு நஹ்னு நாங்கள் அபுனாஉ இபுண்ட ஜும் அபுனா நாங்கள் பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் அபுனாஉ أبناء الدكتور موسى أبناء الدكتور موسى نحن أبناء الدكتور موسى ஒருத்தரா இருந்தா என்ன சொல்வாரு أنا ابن الدكتور موسى னு சொல்வார் மூசா டாக்டர் மூசாவோட மகன் சொல்வார் நிறைய பேர் இவர் எல்லாரையும் பத்தி அவர் சொல்றாரு நஹ்னு நாங்க எல்லாரும் நஹ்னு நாங்கள் أبناء الدكتور موسى أبناء الدكتور موسى دكتور موسى مان بالليل مان مارك نحن أبناء الدكتور موسى حامد أهلا وسهلا ومرحبا أهلا وسهلا ومرحبا right இது வந்து அரபுல நாங்க ஒருத்தர வரவேற்கிறதுக்கு வெல்கம் பண்றதுக்கு சொல்ற வார்த்தை சரி அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா நாங்க முதல்ல அரபு படிக்கும் பொழுது உண்மையிலே சில வார்த்தைகளை நாங்க பிரிச்சு படிக்கப்படாது ஒட்டுமொத்தமா தான் படிக்கணும் இப்ப கைஃப ஹாலுக கைஃப தனியாகவும் ஹால் தனியாகவும் க தனியாகவும் அப்படி படிக்கிறதில்ல நாங்க இரண்டாம் மொழி படிக்கிறதா இருந்தாலும் தாய்மொழியை படிக்கும் பொழுது இப்படித்தான் படிச்சோம் அதுக்கு பிறகு நாங்க அறிவு வர நேரம் தான் கொஞ்சம் பிரிச்சு படிக்கிறோம் ரைட் அதுதான் உண்மையான மெத்தட் சரி இப்ப புத்தகங்கள்ல சில பழைய அடிப்படையில் இருக்க பிரச்சனைகள் ரைட் அதே மாதிரி அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபன் என்று வந்தா நாங்க இது ஒரு இதா தான் பார்க்கணும் இப்படித்தான் நான் வாழ்த்துக்கு சொல்றது அதான் எங்கிட்ட கவனமாக தான் இருக்கணும் ரைட் அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா அஹ்லன் வசஹ்லன் என்று மட்டும் சொல்லலாம் அஹ்லன் வசஹ்லன் மர்ஹபா என்று மட்டும் சொல்லலாம் அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபன் என்று சொல்லலாம் பிரச்சனை இல்லை ரைட் அப்ப ஹாமித் என்ன சொல்றாருண்டா அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபன் அபூக்கும் صديقي أبوكم صديقي أبوكم பல பேர் இருக்காங்க அதனால அவர் என்ன சொல்ல அபூக்கும் அபூக்கன்னு உத்தர பார்த்து சொல்லல உன்னுடைய மட்டும் சொல்லல உங்களுடைய தந்தை அபூக்கும் சதீகி அபூக்கும் சதீகி உங்களோட தந்தை என்னுடைய ஃப்ரெண்ட் தானே சதீகி அபூக்கும் சதீகி أين عمكم الشيخ عيسى أين عمكم الشيخ عيسى أين عمكم உங்களோட அம் எங்க உங்களுடைய அம் தானே أين عمكم الشيخ عيسى ஷேக் ஈசா உங்களோட அம்மு ஷேக் ஈசா எங்க அவர்களுடைய அம் அவர்களுடைய ஒரு தந்தையுடைய சகோதரன் இருக்கார் அவர் தான் யாரு ஷேகு ஈசா அவர் எங்கன்னு இவர் விசாரிக்கார் ஹாமித் أين عمكم الشيخ عيسى أين عمكم الشيخ عيسى அம்முக்கான்னு கேட்கல அம்முக்கும் பல பேர் இருக்காங்க அதனால அம்முக்கும் أين عمكم الشيخ عيسى أحدهم அவர்கள் ஒருத்தர் என்ன சொல்றாங்கடா هو مريض هو مريض هو مريض طيب هو الآن இப்போது உங்களுக்கு தெரியும் அது في المستشفى هو الآن في المستشفى أي هو مريض هو الآن في
مستشفى. طيب مستشفى ஏற்கனவே வந்து சொல்லிட்டேனே ஹாஸ்பிட்டல். ஷஃபாஹுல்லாஹ். ஷஃபாஹுல்லாஹ். அப்புறம் நோயாளி இருக்காருன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஷஃபாஹுல்லா, அல்லாஹ் அவரை குணப்படுத்தட்டும். ஷஃபாஹுல்லாஹ். ஹாமித் ஷஃபாஹுல்லாஹு. மன் ஹாதிஹி الطفلة. طفلة طفل طفل طفلة. سرمي. من هذه الطفلة التي معكم. معكم التي معكم. உங்களோடு இருக்கிறாளே அத்தகைய திஃப்லா யார் தானே? அப்ப யார் இந்த உங்களோடு இருக்கக்கூடிய திஃப்லா சிறுமி? من هذه الطفلة التي معكم. معك إلا معكم جمع. هي نعم هي أختنا. هي أختنا. பாருங்க, உக்தண்டா சகோதரி உங்களுக்கு தெரியும். உக்துனா என்றால் எங்களுடைய சகோதரி. உக்தி என்ற என்னுடைய தானே ஒருத்தர். உக்தி. ஹிய உக்தி. உக்துனா என்றா எங்களுடைய பன்மை ஜெமு. ஹிய உக்துனா. ஹிய உக்துனா. ஹாமித் மஸ்முஹா. மஸ்முஹா ஏன் முன்னது ஒரு பெண் தானே, அதனால மஸ்முஹா. ஆனா இருந்தா மஸ்முஹான்னு கேட்டிப்போம். அவனுடைய பேர் இங்க அவளுடைய. மஸ்முஹா. இஸ்முஹா லைலா. இஸ்முஹா اسمها ليلى. اسمها ليلى. طيب أين بيتكم الجديد. أين بيتكم. உத்தரட இல்ல, பல பேர் இருக்காங்க. பைத்துக்கும். ஐன பைத்துக்க இல்ல, பைத்துக்கும். ஏன் பல பேர் இருக்கிறதுனால பைத்துக்கும். ஐன பைத்துக்குமுல் ஜதீது. ஐன பைத்துக்குமுல் ஜதீது. ஐன பைத்துக்குமுல் ஜதீது. பைத்து வர்ணிச்சிருக்கேன் எப்படி? ஜதீது புதிய வீடு. நாத். ஐன பைத்துக்குமுல் ஜதீது. ஐன பைத்துக்குமுல் ஜதீது. பைத்துனா. பைத்துனா. பைத்துனல் ஜதீது. பைத்துனல் ஜதீது கரீபுன் மினல் மதாரி. கரீபுன் மினல் மதாரி. طيب بيتنا الجديد. بيتنا எங்களுடைய வீடு தானே. பைத்துனல் ஜதீது எங்களுடைய புதிய வீடு. கரீபுன் மினல் மதாரி. மதாருக்கு கரீப்ல இருக்கு. பைத்துனல் ஜதீது கரீபுன் மினல் மதாரி. மதார். மதார் என்ன மதார் என்றால் ஏர்போர்ட். طيب أأنتم في المدرسة الثانوية. أأنتم في المدرسة الثانوية. أنت دني دني. أنتم என்றால் ஜம்உ பன்மை. அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி. أأنتم. أنتم. أأنتم. அப்ப أنتم கேள்வியாக மாத்திக்கணும். أأنتم ரெண்டு இன்னொரு ஹம்சா கொண்டு வந்திக்கணும். ஹம்சத்து இஸ்திஃபாமை கொண்டு வந்திக்கணும் முன்னால. أأنتم في المدرسة الثانوية. أأنتم في المدرسة الثانوية. ثانوية என்றது வந்து செகண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல். في المدرسة الثانوية. أأنتم في المدرسة الثانوية. لا. உத்தரா இருந்தா நான் எப்படி கேட்போம்? أأنت في المدرسة الثانوية கேட்போம் தானே. பல பேர் இருக்கிறதுனால ஹாமித் அவங்க எல்லார்ட்டையும் என்ன கேட்கறாங்க? أأنتم في المدرسة الثانوية. أأنتم في المدرسة الثانوية. அவங்கள சொல்றாரு لا نحن بالجامعة. نحن بالجامعة. நாங்க ஜாமியாவுல. ஜாமியால யூனிவர்சிட்டி. நாங்க எங்க இருக்கோம்? بالجامعة. ஜாமியாவுலே. பி என்றாலும் ஃபி என்றாலும் இந்த இடத்துல ஒரு அர்த்தம். நஹ்னு ஃபில் ஜாமியத்தின்னு சொல்லலாம், பில் ஜாமியத்தின்னு சொல்லலாம். لا
وأنتم في المدرسة الثانوية لا لا نحن بالجامعة نحن بالجامعة பிறகு விவரமா சொல்றாரு. சுருக்கமா சொல்லிட்டு தஃசீல் விவரமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அன في كلية الهندسة أنا في كلية الهندسة குல்லியா என்னன்னா ஃபேக்கல்டி. குல்லியா என்றால் ஃபேக்கல்டி, காலேஜ். ஒரு யூனிவர்சிட்டியில பல ஃபேக்கல்டி இருக்கும், நிறைய ஃபேக்கல்டிஸ் இருக்கும். இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி இருக்கும், தானே மெடிக்கல் ஃபேக்கல்டி இருக்கும், வேறு இஸ்லாமிய யூனிவர்சிட்டியான ஷரியா ஃபேக்கல்டி இருக்கும், ஒரு எஜுகேஷன் ஃபேக்கல்டி இருக்கும். இப்படி ஒரு ஃபேக்கல்டிகள் ஒரு வித்தியாசமான ஃபேக்கல்டிகள் இருக்கும். ஐடிக்கு இருக்கும். இவர் என்ன சொல்றாரு? ஒருத்தர் அவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா லா நஹ்னு பில் ஜாமிஅத்தி அன உத்தர் நான் அன ஃபி குல்லியத்தில் ஹந்தஸா இன்ஜினியரிங். நான் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில இருக்கேன். குல்லியான ஃபேக்கல்ட்டி. அன ஃபி குல்லியத்தில் ஹந்தஸதி ஹந்தஸாவுடைய ஃபேக்கல்ட்டி. அன ஃபி குல்லியத்தில் ஹந்தஸதி வ மஹ்மூதுன் மஹ்மூத் அவங்க லோத்தர் அவர் மஹ்மூதுன் ஃபி குல்லியத்தி திப்பி. திப்பன மெடிக்கல். மஹ்மூதுன் ஃபி குல்லியத்தி திப்பி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கார். மஹ்மூதுன் ஃபி குல்லியத்தி திப்பி மெடிக்கலுக்குரிய ஃபேக்கல்ட்டி தானே. ஃபி குல்லியத்தி திப்பி வ இப்ராஹீமு في كلية الشريعة وإبراهيم في كلية الشريعة Islamic law شريعة Islamic law إسلامية شريعة وإبراهيم في كلية الشريعة ويوسف في كلية التجارة. التجارة عندنا business faculty. يوسف எங்க படிக்கிறாரு? யூசுஃபு ஃபி குல்லியத்தி திஜாரத்தி. طيب கேள்வி என்ன? أنتم في المدرسة الثانوية لا نحن بالجامعة أنا في كلية الهندسة ومحمود في كلية الطب وإبراهيم في كلية الشريعة ويوسف في كلية التجارة طيب நீங்க உங்களுக்கு இதுல நிறைய சொற்கள் புதுசா இருக்கும். கருத்து எழுதலைன்னா எப்படி நாங்க அது ஞாபகம் வச்சுக்கொள்றது, எல்லாம் மறந்து போய்த்துருமேன்னு நீங்க யோசிக்கிறீங்க. இல்ல, நீங்க பயிற்சி செஞ்சால் அதெல்லாம் திரும்ப ஞாபகம் வரும். பயிற்சி செஞ்சால் திரும்ப பயிற்சி செய்யும் பொழுது அதுதான் உங்களுக்கு பயிற்சி கிளாஸ் பெண்களுக்கு போட்டிக்கிறோம். நீங்க கூடுதல் பயிற்சி எழுதும் இன்ஷா அல்லாஹ். طيب من ذلك الفتى الذي في سيارتكم؟ من ذلك الفتى الذي في سيارتكم؟ من ذلك الفتى من ذلك الفتى எப்படியான ஃபதா? வாலிபர். الذي في سيارتكم உங்களுடைய சையாராவில் இருக்கார், கார்ல. الذي في سيارتكم من ذلك الفتى الذي في سيارتكم من ذلك الفتى الذي في سيارتكم. மஹ்மூத் பதில் சொல்றாரு, هو زميلي அவர் என்னுடைய கிளாஸ்மேட். هو زميلي. طيب من أين هو؟ من أين أنت நாங்க படிச்சோம் ஏற்கனவே தானே. அதே மாதிரி மின் ஐன ஹுவம் படிச்சுக்கிறோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மின் ஐன ஹுவ, மின் ஐன அன்த, மின் ஐன ஹிய, மின் ஐன ஹும் நான் கேட்கலாம். மின் ஐன ஹுவ هو من إنجلترا. இங்கல்தர்ரா பலமுறை வந்த சொல் தானே. அவரு இங்கிலாந்து. هو من إنجلترا. هو ஏன் ஹுவன்னு சொன்னோம்? ஒருத்தரான்
ஒரு பெண்ணா இருந்தா ஹியான்னு சொல்லுவோம் தானே, ஹியா மின் இன்கல்தர்ரா. பல பேர் இருந்தா ஹும்ன்னு சொல்லுவோம். ஹுவ மின் இன்கல்தர்ரா, ஹுவ மின் இன்கல்தர்ரா. மஸ்முஹு, மஸ்முஹு ஒருத்தர், மஸ்முஹு. ஒரு ஆண். பெண்ணா இருந்தா மஸ்முஹான்னு கேட்டிருக்கோம் பாடத்தில் முன்னால வந்த மாதிரி. மஸ்முஹு அவனுடைய பெயர். இஸ்முஹு வில்யமு, இஸ்முஹு வில்யமு, ஒரு பேரு வில்யம். இஸ்முஹு வில்யமு. அமுஸ்லிமுன் ஹுவ, அமுஸ்லிமுன் ஹுவ, முஸ்லிம் அவரு. அமுஸ்லிமுன் ஹுவ, அமுஸ்லிமுன் ஹுவ. லா, லா. முஸ்லிம் என்ன சொல்லுவோம்? நாம்னு சொல்லுவோம். இல்லண்டா டா. ஹுவ நஸ்ரானியுன், ஹுவ நஸ்ரானியுன். நஸ்ரானி கிறிஸ்டியன் தானே. ஹுவ நஸ்ரானியுன், ஹுவ நஸ்ரானியுன். அபூஹு அவன் நஸ்ரானி. அபூஹு அவனுடைய வாப்பா, அவனுடைய தந்தை. அபூஹு, அபூஹு அவனுடைய தந்தை. உஸ்தாதி என்னுடைய ஆசிரியர். அபூஹு உஸ்தாதி, அபூஹு உஸ்தாதி. இஸ்முஹு அபுட யார்? அவருடைய பெயர், வாப்பட. இஸ்முஹு அவருடைய பெயர். அத்துக்தூரு எட்வர்டு, அத்துக்தூரு எட்வர்ட், எட்வர்டு. இஸ்முஹு துக்தூரு எட்வர்டு, இஸ்முஹு துக்தூரு எட்வர்டு. طيب دكتور طيب إدوارد، إدوارد. هداهم الله إلى الإسلام. அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் நேர்வழி காட்டட்டும். ஹதாண்டா ஹதா நேர்வழி காட்டுவானாக. ஹதாஹுமு, ஹதாஹுமா ரெண்டு பேர் தானே, அதனால ரெண்டு பேர். ஹதாஹுமா அவருவருக்கும். ஹதாஹுமுல்லாஹு அல்லாஹ் அவருவருக்கும் ஹிதாயத் கொடுக்கட்டும். எங்க எதன் பக்கம்? இலல் இஸ்லாமி, இஸ்லாத்தின் பக்கம். ஹதாஹுமுல்லாஹு இலல் இஸ்லாம், ஹதாஹுமுல்லாஹு இலல் இஸ்லாமி. இது துஆ, இது துஆ. அவர்களுக்கு ஹிதாயத் கொடுக்கட்டும். ஹதாஹுமுல்லாஹு இலல் இஸ்லாமி. உஸ்தாத், இது எங்க புக்ல இந்த 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 இது புக்ல எங்கள்கிட்ட இல்ல உஸ்தாத். பரவாயில்ல, நாங்க எழுதிக்கலாமா? எழுதுங்க, பிரச்சனை. எழுதிக்கலாமா? ஓகே. ஹாமித் என்ன சொல்றாருடா? சார், அபூஹு உஸ்தாதி அப்படின்னு இருக்கும்ல, அவருடைய தந்தை வந்து உஸ்தாதின்னா ஆசிரியர், அந்த மாதிரி வருமா? ஆமா, என்னுடைய ஆசிரியர். அவர் சில நேரம் மஹமூத் எங்க என்ன ஃபேக்கல்ட்டில படிக்கிறார்? சொல்லுங்க. இஸ்முஹு துக்தூரு இத்வர்துன்னு. அப்ப துக்தூரு நீங்க வந்திருக்கு, அதை எப்படி சொல்றாங்க? இத்வர்து வந்து அவருக்கு கொடுத்த பட்டமா வரும் அது துக்தூருங்கிறது, இல்ல டாக்டர்னு வருமா? அவருடைய பெயர் வந்து எட்வர்ட் தான் என்றாலும் மரியாதையா சொல்லும் பொழுது நாங்க என்ன சொல்லுவோம்? அவருடைய பெயர் டாக்டர் எட்வர்ட். اسمه الدكتور إدواردو، اسمه الدكتور إدواردو. طيب محمود எங்க படிக்காரு? في كلية الطب، medical faculty ல. அப்ப அவர் medical faculty ல இருக்கிற ஒரு முஸ்லிமா இருக்க தேவையில்லை தானே. طيب أبوه أستاذي اسمه الدكتور إدواردو هداهم الله إلى الإسلام. حامد كيقرر أذهبتم إلى المستشفى لزيارة عمكم اليوم؟ أذهبتم، ذهب عند போனான் தானே. ذهبت عند நீ போனாய். பாருங்க, ذهبتم என்றால் நீங்கள் போனீர்கள், பல பேர். ذهبتم நீங்கள் போனீர்கள். கேள்வி இப்ப, أذهبتم நீங்கள் போனீர்களா? أذهبتم إلى المستشفى என்று நீங்கள் முஸ்தஷ்ஃபாக்கு போனீங்களா? எதுக்கு? லிசியாரதி, ஜியாராவுக்காக, சந்திக்கிறதுக்காக. நீ ஜியாரதி லி என்ற தானே, லிசியாரதி இதை யார சந்திக்கிறது? லிசியாரதி அம்மிக்கும் உங்களுடைய அம்மை. அதஹபத்தும் இலல் முஸ்தஷ்ஃபா லிசியாரதி அம்மிக்கும் அல்யௌம, லிசியாரதி அம்மிக்குமுல் யௌம, அல்யௌம இன்று.
طيب أذهبتم إلى المستشفى لزيارة عمكم اليوم؟ نعم ذهبنا. பாருங்க ذهبنا நாங்கள் போனோம். ذهبتم நீங்கள் போனீர்களா? ذهبنا நாங்கள் போனோம். இப்ப இந்த பாடத்துல வந்த புதிய விஷயங்களுக்கான பயிற்சி உங்களுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தரப்படும். ரைட், நம்ம ஒரு 2 பயிற்சியை செய்யலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ரைட், திரும்ப ஒரு முறை நான் வாசிக்கிறேன், பாடத்தை கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام ورحمة الله وبركاته. كيف حالك يا عمي؟ أنا بخير والحمد لله. أنا بخير والحمد لله. كيف حالكم؟ من أنتم؟ نحن أبناء الدكتور موسى. أهلا وسهلا ومرحبا. أبوكم صديقي. أبوكم صديقي. أين عمكم الشيخ عيسى؟ أين عمكم الشيخ عيسى؟ هو مريض، هو الآن في المستشفى، شفاه الله. من هذه الطفلة التي معكم؟ من هذه الطفلة التي معكم؟ هي أختنا، هي أختنا. ما اسمها؟ اسمها ليلى، اسمها ليلى. أين بيتكم الجديد؟ أين بيتكم الجديد؟ بيتنا الجديد قريب من المطار. بيتنا الجديد قريب من المطار. أأنتم في المدرسة الثانوية؟ أأنتم في المدرسة الثانوية؟ لا، نحن بالجامعة، نحن بالجامعة. أنا في كلية الهندسة، ومحمود في كلية الطب، وإبراهيم في كلية الشريعة، ويوسف في كلية التجارة. من ذلك الفتى الذي في سيارتكم؟ من ذلك الفتى الذي في سيارتكم؟ هو زميلي، هو زميلي. من أين هو؟ من أين هو؟ هو من إنجلترا، هو من إنجلترا. ما اسمه؟ اسمه ويليام، اسمه ويليام. أمسلم هو؟ أمسلم هو؟ لا، هو نصراني، لا هو نصراني. أبوه أستاذي، أبوه أستاذي. اسمه الدكتور إدوارد، اسمه الدكتور إدوارد. هداهم الله إلى الإسلام، هداهم الله إلى الإسلام. أذهبتم إلى المستشفى لزيارة عمكم اليوم؟ أذهبتم إلى المستشفى لزيارة عمكم اليوم؟ نعم ذهبنا، نعم ذهبنا. طيب، இப்போது நாங்க இந்த பாடத்தை முடிச்சோம். நீங்க பாடத்துல பயிற்சிகளை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு வகுப்புல நாங்க பார்க்கலாம். ரைட், இப்போ உங்கள்கிட்ட நான் இந்த முதல் பயிற்சியை மட்டும் கேட்குறேன், சரியா? ரைட், உங்களுக்கு நீங்க சொல்ற விரும்பின பதில் சொல்லலாமா? பாடத்துல வச்சு இல்ல, நீங்க விரும்பின பதில் சொல்லலாம். ரைட், முதலாவது அஸ்வாலுல் அவ்வல். من أنتم؟ من أنتم؟ أنت إلى أنتم. من أنتم؟ من يجيب؟ يا الجواب سولي. من يجيب؟ نعم تفضلي. خديجة. خديجة. نعم خديجة.
من أنتم؟ نحن بنات الطبيب محمد. نعم. من أنتم؟ نحن بنات الطبيب محمد. نحن بنات الطبيب محمد. சொல்லலாம், பிரச்சனை இல்லை. من أنتم வேற யாராவது சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. من أنتم வேற பதில் محمد சொல்லலாம். علي. نعم تفضل. محمد. نحن مسلمون. نحن مسلمون. نحن முஸ்லிமூன. நாங்கள் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருக்கிறோம். அதனால நஹ்னு முஸ்லிமூன. பெண்கள் மட்டும் இருக்கின்ற நஹ்னு முஸ்லிமாத்துன் சொல்லலாம். என்ன? நஹ்னு முஸ்லிமாத்துன். ரைட். வேற யாரு வேற பதில் சொல்ல போறீங்க? நஹ்னு தாலிபாத்துன் சொல்லலாம். அது அவங்களுக்கு பேர் இல்ல, அவங்க பேர் வச்சிடல. நஹ்னு தாலிபாத்துன். طيب نحن طالبات. طيب الثاني இரண்டாவது யார் சொல்ல வரீங்க? أين بيتكم؟ أين بيتكم؟ نعم من يجيب؟ أين بيتكم؟ تفضلي. نحن من السند. أين بيتكم؟ طيب நீங்க முதல்ல கேளுங்க. أين بيتكم? أين 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 என்ற இடம் கேட்கிறது தானே. أين بيتكم? யார் சொல்ல வரீங்க? பைத்துனா ஹிந்தியா சொல்லலாம் உஸ்தாத். أين بيتكم؟ بيتنا في الهند. எங்கட வீடு இந்தியாவுலன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ரைட். உங்களுக்கு எத்தனை பதில் சொல்லலாம்? எங்கட வீடு பள்ளிக்கு முன்னால இருக்குது, பள்ளிக்கு பக்கத்துல இருக்குது, ஜாமியாவுக்கு பக்கத்துல இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குது. என்ன யோசிங்க, என்ன தலை மண்டைய வச்சு என்ன வச்சுட்டு இருக்கீங்க? யோசிக்காம இத்தனை படிச்ச சொற்கள் இருக்கா? மொழிபெயர்த்து மட்டும் படிச்சா அப்படித்தான் வரும். பேசி பேசி படிச்சா, ஹிவார் படிச்சா தான் ஹிவார் பதில் வரும். சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். அவருக்கு சொல்ல பார்த்த சிஸ்டர் யாரு? சொல்லுங்க நீங்க. بيتنا قريب من المدرسة. ரைட். بيتنا قريب من المدرسة. بيتنا قريب من المدرسة. பாடத்துல என்ன வந்தது? بيتنا الجديد قريب من المطار. அதே மாதிரி بيتنا قريب من المدرسة. بيتنا قريب من المدرسة. இதான் முக்கியம். பாடத்தை மொழிபெயர்க்கிற முக்கியம் இல்ல, இந்த கேள்விக்கு பதில் சொல்ற முக்கியம். ரைட். உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா? எப்படி? பைத்துனா குல்லியத்தி ஃபீ குல்லியத்தி கரீபுன். பைத்துனா கரீபுன். பைத்துனா கரீபுன் மினல் குல்லியத்தி. மினல் குல்லியத்தி. குல்லியாவுக்கு நெருக்கமா இருக்குது. பைத்துனா கரீபுன் மினல் குல்லியத்தி. ரைட். அஹ்சன்தி. طيب வேற யார் சொல்ல வரீங்க? ஐன பைத்துக்கும்? بيتنا أمام المسجد. بيتنا أمام المسجد. بيتنا خلف الشارع. بيتنا خلف الشارع. طيب نماري نري سلام. طيب من ربكم؟ من يجيب؟ من ربكم؟ أنا الله. ஒருத்தர் முதலாவது அசுகா. ஆனா ரப்பு அல்லாஹ். ரப்பி அல்லாஹ். இப்ப நான் மன் ரப்புக்கு உங்கள்ட்ட மட்டும் கேட்கல தானே, நீங்க பன்மையில சொல்லணும். எங்களுடைய ரப்புன்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? ربي ரப்பி அல்லாஹ். ரப்பி என்றா என்னுடைய ரப்பு. ரப்பி என்றா என்னுடைய ரப்பு. ரப்பி அல்லாஹ். ரப்பி அல்லாஹ் என்னுடைய ரப் அல்ல. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? நீங்க பல பேர் எங்களுடைய ரப்புன்னு சொல்லணும். மன் ரப்புக்கும்? ربنا الله. ربنا ربنا ربي ربنا. ரப்புனான்னு சொல்லணும். ரப்புனா எங்களுடைய ரப்பு. ரப்புனா அல்லாஹ். உங்கள்ட்ட ஒருத்தட்ட கேட்டா மன் ரப்புக்கி உங்கள்ட்ட கேட்டா, இல்ல ஒரு ஆண்ட மன் ரப்புக்கன்னு கேட்டா நீங்க ரப்பி அல்லாஹ்னு சொல்லலாம். எல்லார்ட்டையும் கேட்டீங்க, அப்ப நீங்க பன்மையில சொல்ல போறீங்க. எப்படி சொல்லுவீங்க? ரப்புனா அல்லாஹ். ரப்புனா அல்லாஹ். மன் ரப்புக்கும்? ரப்புனா அல்லாஹ். طيب ரப்பனா அப்படி சொல்லலாமா சார்? ரப்பனான்னு ரப்புனான்னு சொன்னீங்கல. ரப்புனா ரப்பனாண்டா நாங்க துஆ கேட்கும் பொழுது ரப்பனா ரப்பே அழைக்கும் பொழுது யா ரப்பனா அந்த நேரத்துல நான் அப்படி சொல்லுவோம். சும்மா நேரத்துல என்ன வரும்?
ரப்பு ரஃபு தான் வரும். ரப்பு ரைட். ஏன் அங்க ரப்பாண்டு வந்திருக்கு, அது வேற, அது சப்ஜெக்ட் நான் அப்புறம் வடிவம் சொல்லலாம். طيب من ربكم؟ ربنا الله. طيب الرابع ما لغتكم؟ யார் பதில் சொல்றீங்க? ما لغتكم؟ ஜனபா دلشاتو ஜனபா லுகத்துனா அல் தமிழியத்து. لغة ரைட் ஓகே. அடுத்த சிஸ்டர் யார் பதில் சொல்ற சொன்னீங்க? லுகத்துனா அரபிய அல்ல. நீங்க ஏன் அப்படி அல்ல பிரிச்சு சொல்றீங்க? எல்லாம் சேர்த்து தானே சொல்லணும். இப்ப ரப்புனா அல் அல்லாஹ் அப்படி என்ன சொன்னீங்க? ரப்புனா அல்லாஹ் சொன்னீங்க. அதே மாதிரி லுகத்துனா அத்தாமிலியத்து சொல்லாம லுகத்துன தாமிலியத்து, லுகத்துனல் அரபியத்து, லுகத்துனல் உர்தியத்து, லுகத்துன சின்ஹாலியத்து சேர்க்கணும். லுகத்துனா அத்தாமிலியத்துன்னு இருக்கும். சேரும் பொழுது அந்த அலிஃப் எல்லாம் விழுந்துரும். லுகத்துன தாமிலியத்து, لغتنا التاميلية طيب الخامس أين مدرستكم؟ من يجيب؟ أين مدرستكم؟ فاطمة. فاطمة. مدرستنا أمام المستشفى. مستشفى. بيتنا مدرستنا أمام المستشفى. مستشفى ஜர்ரு வரும். ஜர்ரு வந்து வெளிப்படையில வராது. கடைசியில அலிஃப் வர சொற்கள் ஜர்ரு வந்து சொல்லுல வராது. அலிஃப்ல ஜர்ரு செய்யலாது. அதனால مدرستنا أمام المستشفى. أمام المستشفى. بيتنا مدرستنا أمام المستشفى. அடுத்த சிஸ்டர் யார் வேற மாதிரி பதில் சொல்ல போறீங்க? ஷாஹிதா. சொல்லுங்க. பைத்துனா ஹல்ஃபல் மதரசத்துனா மதரசத்துனா ஹல்ஃபல் மஸ்ஜிதி. نعم مدرستنا خلف المسجد. مدرستنا خلف المسجد. ரைட். அதே மாதிரி என்ன சொல்லலாம்? مدرستنا قريبة من المسجد. مدرستنا வேற என்ன சொல்லலாம்? تحت تحت பிரச்சனை இல்ல. تحت الجبل. பரவாயில்ல, மலைக்கு கீழே அழிக்குது. مدرستنا تحت الجبل. வேற تحت السماء சொல்ல போறீங்களா? வானத்துக்கு கீழே இருக்கின்றது. تحت الجبل. ரைட். السادس من يجيب؟ أأنتم مسلمون؟ أأنتم مسلمون؟ فاطمة. نعم. نحن مسلمون. نعم. نعم نحن مسلمون. أنتم مسلمون؟ نعم نحن مسلمون. أنتم مسلمون؟ نعم نحن مسلمون. طيب السؤال السابع أفي بيتكم حديقة؟ أفي بيتكم حديقة؟ في بيتكم حديقة. أفي بيتكم حديقة؟ أفي بيتكم حديقة. من يجيب؟ ஜனபா லா மா ஃபி பைத்துனா ஹதீகத்துன். نعم. طيب ما في بيتنا حديقة. சொல்லலாம். எங்க வீட்ல ஹதீகா இல்ல, தோட்டம் இல்ல. ما في بيتنا حديقة. இதுக்கு யார் சொல்ல வரீங்க? محمد ال. محمد ال. نعم في بيتنا حديقة. في بيتنا. في வந்து ஜெருசமா. نعم في بيتنا حديقة. في بيتنا حديقة. نعم في بيتنا حديقة. نعم في بيتنا حديقة. طيب ثامن أعندكم سيارة؟ أعندكم سيارة. من يجيب؟ نعم عندنا سيارة. عندنا إلا عندنا. أعندكم سيارة؟ نعم عندنا سيارة. أعندكم سيارة؟ نعم عندنا سيارة. طيب التاسع أين مدرسكم؟ أين مدرس؟ أين مدرسكم؟ أين مدرسكم؟ من يجيب؟ ஜனபா
نعم مدرسنا في الفصل. مدرسي لا مدرسو مدرسنا مدرسنا في الفصل. أين مدرسكم؟ مدرسنا في الفصل. نعم أحسنتي. مدرسنا في الفصل. طيب الذي مدرسنا في البيت، مدرسنا في المدرسة، مدرسنا في المستشفى. لا சொல்லுங்க أنا சொல்ல போறேன் ஸ்டார். طيب أأنتم مدرسون؟ أأنتم مدرسون؟ من يجيب؟ دلشاد. نعم. أأنتم مدرسون؟ نعم نحن مدرسون. நீங்க ஆமன் சொல்லும் பொழுது نعم نحن مدرسون. أأنتم مدرسون؟ نعم نحن مدرسون. ரைட். அப்ப நாங்க தாமதிச்சிட்டதுனால டைம் கூட போயிட்டதுனால நிறுத்தி கொள்ளும் இதோட. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பாடத்துல பார்ப்போம்.